இன்றைய நவீன உலகில் எல்லாவற்றிலும் ரசாயனம் கலந்துவிட்ட சூழலில் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தவே பலர் பயப்படுகின்றனர். ஆனாலும் நமது உடலை அழகுடன் வைத்திருக்க நம் வீட்டிலேயே செய்து கொள்ளக்கூடிய சாதாரண வழிமுறைகள் பல உள்ளன. உதடு கருப்பு நிறமாக உள்ளவர்கள் புதினாச்சாறும் கொத்தமல்லிச்சாறும் கலந்து தினமும் ஒருவேளை பூசி வந்தால் உதடு சிவப்பு நிறம் பெறும். தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் குழைத்து உடம்பில் தடவி சிறிது நேரம் கழித்து பயத்தமாவு தேய்த்து குளித்தால் சருமம் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும். கடலை எண்ணெயுடன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து முழங்கை முழங்கால்களில் தடவினால் கருமை நீங்கி மென்மை அடையும். கால் பாதங்கள் அழகு பெற வெந்நீரில் உப்பு, ஷாம்பு, எலுமிச்சஞ்சாறு ஆகியவற்றை 1/4 மணி நேரம் ஊற வைத்து பின்பு அதில் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் சேர்த்து மசாஜ் செய்து வந்தால் பாதங்களின் வெடிப்புகள் சுருக்கங்கள் மறைவதுடன் பாதத்தின் வலியும் நீங்கிவிடும். தேயிலை ஒத்தடம் கண்களுக்கு மிகவும் நல்லது. தேயிலையை எடுத்து அதை ஒரு மெல்லிய துணியில் கட்டி வெந்நீரில் அமழ்த்தி எடுத்து வெதுவெதுப்பாக ஒத்தடம் கொடுக்கவும். கண்கள் களைப்பு நீங்கி பளிச்சென்று இருக்கும். களைப்படைந்த கண்களுக்கு இரவு படுக்கைக்கு செல்லும் முன் கண்களில் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டுக்கொண்டு காலையில் எழுந்ததும் குளிர்ந்த நீரில் கண்களை கழுவவும். அழுக்கு களைப்பு நீங்கி கண் குளிர்ச்சியாக இருக்கும். வாரம் 2 முறை தலைக்கு குளிக்கும் போது வடிகஞ்சியை தலைக்கு தேய்த்து குளிக்க தலைமுடி மினுமினுப்பாக இருக்கும். கேரட் சாற்றை தேன் கலந்து முகத்தில் 1/2 மணி நேரம் ஊறவிட்டு பின் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவவும். இவ்வாறு வாரம் 1 முறை செய்து வர முகம் பளபளப்பாக இருக்கும். நகம் பளபளப்பாக இருக்க சாறு புளிந்த எலுமிச்சம்பழ தோலை நகங்களில் வைத்து அழுத்தி தேய்க்க நகம் சுத்தமாகி பளபளப்பாகிவிடும். குளிர்ந்த நீரில் சிறிதளவு பாலை கலந்து அதனை முகத்தில் தடவி சிறிது நேரம் உலரவிடவும். இதனை நாள்தோறும் செய்து வந்தால் வெயிலில் சருமம் கருக்காமல் இருக்கும். விளக்கெண்ணெயில் 1 கரண்டி மஞ்சள் பொடி, சிறிது உப்பு ஆகியவற்றை கலந்து கண்களை சுற்றி தடவி விட்டால் கருவளையம் நீங்கிவிடும். மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.